Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. இந்தியாவில் பொதுமக்கள் எப்போதும் தங்கத்தை தான் முதலீடாக கருதுவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் அதில் பொதுமக்கள் முதலீடு செய்ய முடியாமல் சிரமப்பட்டனர். இதற்கிடையே தங்கம் விலை அடுத்த 2 மாதங்களில் 12 முதல் 15% வரை குறையும் என்று குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நம் நாட்டில் அனைத்து தரப்பினருமே தங்கத்தை சேமித்து வைப்பார்கள். கலாச்சார ரீதியாக தங்கம் நமது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதையும் தாண்டி தங்கம் பிரதான சேமிப்பாகவும் இருக்கிறது. தங்கத்தை எளிதாக பணமாக மாற்றலாம், அதன் மதிப்பு சரியாது உள்ளிட்ட பல காரணங்களால் மக்கள் தங்கத்தை ஆர்வமாக வாங்குகிறார்கள். ஆனால் கொரோனா வந்த பிறகு பறக்கத் தொடங்கிய தங்கம் விலை அதன் பிறகு குறையவே இல்லை. தங்கம் விலை தொடர்ச்சியாக உயர பல காரணங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 8,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்வதால் மக்கள் அதை வாங்க முடியாமல் சிரமப்படுகிறார்கள். இதற்கிடையே தங்கத்தின் விலை குறித்து குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் முக்கிய கணிப்பு ஒன்றை சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறது. அதில் தங்கத்தின் விலை அடுத்த 2 மாதங்களில் 12 முதல் 15% வரை குறையும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இப்போது வரை தங்கம் விலை 34% வரை உயர்ந்துள்ளது. சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிச்சயமற்ற சூழல் காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதியதால் தங்கத்தின் தேவை அதிகரித்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் சீனாவுடனான வர்த்தக போர் இதில் பிரதான காரணம். இது தவிர உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் போர் ஆகியவையும் கூட முதலீட்டாளர்களை தங்கத்தை நோக்கி திருப்பியது. இந்த சூழலில்தான் தங்கம் விலை குறைந்துள்ளது என குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கணித்துள்ளது. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள கணிப்பில் தங்கத்தின் விலை உச்சத்தை எட்டியுள்ளது. டாலர் மதிப்பில் தங்கம் விலை அடுத்த 2 மாதங்களில் 12 முதல் 15% வரை குறையும். அதே நேரம் நீண்டகால முதலீட்டில் தங்கம் சிறந்த முதலீடாகவே இருக்கும். எனவே உங்கள் போர்ட்போலியோவில் கணிசமான சதவிகிதத்தை தங்கத்திற்கு ஒதுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில காலமாகவே இந்தியாவில் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்தது. இந்த சூழலில்தான் அடுத்த சில மாதங்களில் தங்கம் விலை குறைய வாய்ப்புள்ளதாக குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தெரிவித்துள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதேபோல அமெரிக்காவைச் சேர்ந்த மார்னிங் ஸ்டார் வல்லுநரும் கூட அடுத்த சில ஆண்டுகளுக்குள் தங்கம் விலை 38% வரை குறையும் என்று கணித்துள்ளார். அவர் சொன்னது அப்படியே நடந்தால் தங்கத்தின் விலை 10 கிராம் 56,000 ரூபாய் என்ற ரேஞ்சிற்கு போய்விடும். தங்கத்தின் உற்பத்தி அதிகரிப்பு தொடங்கி பல காரணங்களை இதற்கு அவர் பட்டியலிடுகிறார். தங்கம் விலை உயர்ந்ததால் இந்தியாவில் அதன் விற்பனை கணிசமாக குறைந்துள்ளது. இந்த சூழலில்தான் 2 முக்கியமான நிறுவனங்கள் தங்கம் விலை சரியும் என கணித்துள்ளன. அப்படி தங்கம் விலை சரிந்தால் அதன் விற்பனை மீண்டும் அதிகரிக்கும். இது இந்திய நகைக்கடை உரிமையாளர்களுக்கு நல்ல செய்தியாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் மக்களுக்கும் கூட தங்கம் விலை சரிந்தால் அதை வாங்க சிறப்பான ஒரு வாய்ப்பாகவே இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்கள் சொல்வது போலவே தங்கம் விலை குறையுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.